காலை பொழுது. சூரியன் மெதுவாக எழுந்து பூமி எங்கும் தங்க நிற ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தான். பறவைகள் இனிமையாக கீச் கீச் என்று பாடின. அந்த அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பெண் வாழ்ந்தாள். அவளுடைய பெயர் கயல்விழி. கயல்விழி ரொம்ப சின்ன வயசுதான். ஆனா அவளுடைய மனசு ரொம்ப பெரியது. எப்போதும் சிரிப்போட சந்தோஷமா பள்ளிக்கு போய்க் கொண்டிருப்பாள். அந்த நாளும் அப்படித்தான். புத்தக பையை தோளில் போட்டுக்கொண்டு மரங்கள் நிறைந்த பாதையில அவள் மெதுவா நடந்து போய்க் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று ஒரு சின்ன சத்தம் அவளுடைய காதில் விழுந்தது. மரத்தடியில் பார்த்தால் ஒரு குஞ்சு பறவை சிறகுகள் நடுங்க வலியோடு அசைய முடியாமல் கிடந்தது. அதை பார்த்தவுடனே கயல்விழியின் கண்கள் கலங்கின. அவளுடைய மனசு சொல்லியது, இது கஷ்டப்படுது, நம்மால் முடிந்த உதவி செய்யணும். மெதுவாக அந்த பறவையை அவள் கைகளில் எடுத்தாள். அவளுடைய தொடுதலில் ஒரு அன்பு இருந்தது, ஒரு கருணை இருந்தது. வீட்டுக்கு ஓடி வந்து அம்மாவிடம் எல்லாத்தையும் சொன்னாள். அம்மா புன்னகையோட அந்த பறவையை பார்த்து மெதுவாக மருந்து தடவினார். அப்புறம் அன்போட சொன்னார், மகளே, யாருக்காவது கஷ்டம் வந்தா நம்மால் முடிந்த நல்லதை செய்வதுதான் உண்மையான அறம். அந்த வார்த்தைகள் கயல்விழியின் மனசுக்குள்ள ஆழமா பதிந்தது. சில நாட்கள் கடந்தது. பறவையின் சிறகுகள் மெதுவாக வலிமை பெற்றது. அது சுறுசுறுப்பா அசைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் அது தன்னுடைய சிறகுகளை விரித்து வானத்தை நோக்கி பறந்தது. அந்த காட்சியை பார்த்த கயல்விழியின் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் மலர்ந்தது. பள்ளிக்கு போன பிறகு அந்த அனுபவத்தை அவள் நண்பர்களிடமும் பகிர்ந்தாள். அவளுடைய கதையை கேட்ட நண்பர்கள் எல்லாரும் நல்லது செய்யணும் என்ற எண்ணத்தோடு சிரித்தார்கள். அப்போதுதான் புரிந்தது, ஒரு சின்ன நல்ல செயல் கூட பல மனங்களில் ஒளியை ஏற்றும் என்று. குழந்தைகளே, நல்ல மனசோடு செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்தை அழகான இடமா மாற்றும். அதனாலதான் ஔவையார் அழகா சொன்னார், அறம் செய்ய விரும்பு.